அவரை விட வயதில் சிறியவரான ஒரு மனிதர் புகைப்படத்திற்குள் புன்னகைத்துக் கொண்டிருந்தார். யார் அவர்? ரேவதிக்கு என்ன உறவு? சிந்தித்த வண்ணம் பின்புறத்தில் இருந்த வெற்று பூமி, சுவர் ஓரமாக இருந்த முல்லைக்கொடி, அடுத்த வீட்டு சுவர் ஓரமாக வளர்ந்து நின்ற தென்னங்கன்றுகள், கிணற்று மேடை, தோய்க்கும் கல், இத்தனையும் சோதித்துவிட்டு உள்ளே வந்தார். எங்கு திரும்பினாலும் வீடு மிகவும் சுத்தமாக காணப்பட்டது. சமையலறை மேடை பளிச்சென்று இருந்தது. பாத்திரங்கள் அந்தந்த இடத்திலே அழகாக அடுக்கப்பட்டிருந்தன. ரேவதி சுத்தத்தை பெரிதும் விரும்புகிறவள். எல்லாம் ஒழுங்காக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உடையவள். வாழ்க்கை பற்றி நல்ல ஆரோக்கியமான சிந்தனை உடையவர்கள்தான் இப்படி சூழ்நிலையையும் சுத்தமாக வைத்துக் கொள்ள விரும்புவார்கள். அவரது மருமகள் பாமா போட்ட சாமான்களை போட்ட இடத்தில் விட்டுவிடுவாள். வேலையிலிருந்து வீடு திரும்பியதும் குளியலறை ஒரு நிமிஷத்தில் அலங்கோலமாகிவிடும். சமையலறையில் அவள் சமைக்க புகுந்தால் சாமான்களை பரத்தி வைத்துக்கொண்டு கால் தவறி வைத்து விட்டால் குடத்தின் மீது இடறி விழ வேண்டும். மாவு டப்பாவை கவிழ்க்க வேண்டும் அல்லது மிளகாய் பொடியோடு கீழே சறுக்கி விழ வேண்டும். இப்போது அவள் எப்படி குடித்தனம் செய்கிறாளோ? தினம் அவள் விட்டு போகும் அலங்கோலத்தை மாமனார்கிடம் சீராக்கி வைத்திருந்த போதே வீடு அந்த கதி என்றால் தமக்குள்ளே எண்ணி சிரித்து கொண்டிருந்தார். கைதியைப் போல அந்த வீட்டுக்குள்ளே கட்டுண்டு இருந்த போதிலும் அவருக்கு உள்ளூர ஒரு வினோதமான திருப்தி. வீட்டை விட்டு அவர் வெளியே வந்து 5 தினங்கள் சென்று விட்டன. எங்கே போயிருப்பார் என்று கணவனும் மனைவியும் கதி கலங்கி போயிருப்பார்கள். ஆமாம், ஏன் அவரை பற்றி இன்னமும் காணாமற் போனவர்களின் தகவலில் தொலைக்காட்சியில் பேசப்படவில்லை? அப்பா, தயவு செய்து உடனே வீட்டுக்கு திரும்பவும். நடந்ததையெல்லாம் நாம எல்லோரும் மறந்து விடுவோம். கிரிதரன் இப்படி அவருக்கு மட்டுமே புரியும்படி ஒரு விளம்பரம் பத்திரிகையில் ஏன் இன்னும் காணவில்லை? ஒழியட்டும் கிழவன் என்று அவர்கள் வைராகியமாக இருக்கிறார்கள் என்றால் அவர் எத்தனை நாளானாலும் வீடு திரும்ப போவதில்லை. கடையிலிருந்து சாமான்களுடன் திரும்பி வந்தாள் ரேவதி. தூக்க மாட்டாது அவள் சுமந்து வந்த பொட்டலங்களை அவர் முன் சென்று வாங்கி கொண்டார். சாமான்களை வகை பிரித்து அந்தந்த பாத்திரங்கள், டப்பாக்கள், பாட்டில்களில் போடக்கூட உதவி செய்தார். குப்பையாகிவிட்ட காகித குவியலை வாரி எடுத்து சென்று பின்பக்கம் இருந்த குப்பை தொட்டிக்குள் போட்டுவிட்டு வந்தார். நீங்க ரொம்ப உதவி செய்றீங்க, நன்றி, முருவளித்தாள் ரேவதி. எங்க வீட்டுல இதை விட எனக்கு அதிக வேலை உண்டு. எல்லாவற்றையும் திருப்திகரமா செய்து முடிக்க வேணும்ன்ற பிடிவாதம் எனக்கு. இருவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் ஆவலுடன் பார்த்து கொண்டனர். அந்த சமயம் ரேவதி அவரிடம் என்னமோ பேச துடித்தாள். அதே சமயம் சிவசாமி அவளிடம் ஒன்று கேட்க நினைத்தார். எச்சிலை விழுங்கிக் கொண்டார். எனக்கு ஒரு உதவி செய்வீங்களாம்மா? தொடர்ந்து கொஞ்ச காலம் நான் இங்க இருக்க இடம் கொடுப்பீங்களா? இந்த கூடத்துல கூட நான் படுக்க விரும்பல. வாசல் கேட்டுக்கு பின்னால இருக்கிற சின்ன வராண்டாவில் இரவுல படுத்துக்கிறேன். நீங்க சமைச்சு போட்டதை சாப்பிட்றேன். நீங்க வெளிவாசல் போய் செய்ய வேண்டிய காரியங்களை நான் உங்களுக்காக கவனிச்சுக்கிறேன். மாத முடிவில் சாப்பாட்டுக்கும் தங்கும் இடத்துக்கும் ஏதாவது பணம் தந்துடுறேன். அவரது குரல் தடுமாறியது. அப்போ உங்க வீட்டுக்கு நீங்க திரும்ப போறது பற்றி? எங்க வீட்டுக்கு திரும்பி போக நான் விரும்பல. என் மகனும் மருமகளும் செய்த கொடுமையை சகிக்காம நான் வெளியில கிளம்பும் எண்ணத்தோட அன்னைக்கு வீடு வாடகைக்கு அகப்படுமான்னு தேடிக்கிட்டு இருந்த சமயம்தான் அது. என்ன அதிசயம் இது! தன்னந்தனியா இந்த வீட்டில் வந்து தங்க ஆரம்பிச்சு சில மாதங்கள் தான் ஆச்சு. அக்கம் பக்கத்தார் என்னை பத்தி பேசுறத கேட்டு மனநொந்து போய் நமக்கு ஒரு தோணை. அண்ணானோ அப்பாவோ இல்லையேன்னு நான் ஏங்கிக்கிட்டு இருந்தப்போ நீங்க கிடைச்சிட்டீங்க. ஒரு உண்மையை சொல்லட்டுமா? சாயல்ல நீங்க என் அண்ணனை போல இருக்கீங்க. உங்களை பார்த்ததும் ஒரு கணம் நான் திடுக்கிட்டு போனேன். செத்து போன அண்ணன் எப்படி இங்க வந்தாருன்னு ஒரே அதிர்ச்சி. அந்த நினைப்பில் தான் பரிவுடன் என்னை தூக்கி வந்து கவனிச்சிங்களா? ஒரு பக்கம் அது காரணம். இன்னொரு காரணம், வேகாத வெயில்ல ஒரு உயிர் இப்படி மயக்கமா விழுந்து கிடக்கும் போது சுயநலமா யாரும் உதவ முன் வராம வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறாங்களேன்னு ஆத்திரம். இப்படித்தான் ஒரு பெண் வாழ்க்கை பாதையில வழுக்கி விழுந்து நிர்கதியா நிற்கும் போது உதவி அவளை நல்ல வழியே கொண்டு நிறுத்துவோம்னு யோசிக்காம அவளை பார்த்து சிரிச்சு பரிகசிச்சு பேச முடியாத அவள் திணறினாள். கண்களில் நீர் பலப்பலத்தது. திடுக்கிட்டு போனார் சிவசாமி. என்னம்மா சொல்ற? நான் சொல்ல போறது கேட்ட பிறகும் நீங்க இங்க என்னோடு தங்கி இருக்க மறுப்பு இல்லைன்னா உறவுல எங்க அண்ணனாக ஒரு நல்ல நண்பனாக என்னோட இந்த வீட்டுல நான் குடிக்கும் கஞ்சியில பகிர்ந்துக்கலாம். அதுக்காக பணம் தர வேண்டியதில்லை, உழைக்க தேவையில்லை, பரிவை தந்தா போதும். சட்டென்று எழுந்து உள்ளே சென்றாள். சிறிது நேரத்திற்கு முன்னர் அவர் பார்த்த அந்த புகைப்படத்தை எடுத்து வந்தாள். நான் இப்போ நீங்க பாக்குறது போல ஒரு தனியான அனாத பெண் இல்ல. இந்த படத்துல இருக்கிறவர் என் அண்ணன். என் மேல பாசமும் நேசமும் என் உயிரையே வச்சு கொண்டிருந்த அண்ணன். கையில் அந்த படத்தை வாங்கி உற்று பார்த்தார். ரேவதி சொன்ன அந்த சாயல் அந்த முகத்திலே எங்கே இருக்கிறது என்ற ஆவலில் தேடி துருவி கொண்டிருந்தார்.
அம்மா இறந்த பின் அண்ணன் தான் என்னை தம் குழந்தையாக வளர்த்தார். அண்ணியும் பெத்த மகளைப் போல என் மேல் அளவு கடந்த பாசம் வச்சிருந்தாங்க. அவர்களுக்கு குழந்தை இல்லாததால அந்த அன்பு ஒரு வகையில தீவிரமாகி விட்டிருந்தது என்று கூட சொல்லலாம். நாங்க மதுரை பக்கத்தை சேர்ந்தவங்க. பிறந்து வளர்ந்து ஆளானது எல்லாம் கிராமத்துல தான். அண்ணாவுக்கு என்னை படிக்க வைக்கணும்னு ரொம்ப ஆசை. நான் ஒரு டாக்டராகவோ கல்லூரி ஆசிரியையாகவோ தலையெடுக்கணும்னு ரொம்ப ஆவல். பக்கத்து நகரத்துல இருந்த பள்ளிக்கூடத்துல தான் என்னை படிக்க வச்சார். மெட்ரிக் வகுப்புல இருந்த போதே தட்டெழுத்து சுருக்கெழுத்து எல்லாம் கத்துக்கொண்டேன். வீட்டுல வாத்தியார் வச்சு பாட்டு வேற கத்து கொடுத்தாரு. தன் தங்கைய சகலகலா வள்ளியாக்க வேணும்னு ஆசை. பாவம் அண்ணாவுக்கு. அப்போ நான் பார்க்க கொஞ்சம் அழகான பெண்ணா தான் இருந்தேன். பாட்டு கத்துக்க பஸ் ஏறி டவுன் வர தங்கச்சியை அனுப்புறானே மளிகை கடை மன்னாரு, இவனுக்கு புத்தி எங்க போச்சு? வயசு பொண்ணாச்சே. ஊர்ல இருக்கிற 4 பேர் ஏசினார்கள் பேசினார்கள். அண்ணா என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தார். ஆனா புரியுதம்மா, அந்த சின்ன வயசுல மனசுல ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டுடுச்சு. அண்ணனுக்கு தெரியாம யாரோ ஒருவனுடன் சிநேகிதம் ஏற்பட்டு விட்டது. சரிதானே? உங்க ஊகம் சரிதான். பார்க்க கச்சிதமா தெரிஞ்ச ஒரு வாலிபனை நான் பஸ்ஸில் சந்திச்சேன். பட்டணத்தில் வேலை பார்ப்பதா சொன்னான். வேலை சம்பந்தமாக சுற்றுப்பயணம் செய்வதாகவும் சொன்னான். அடிக்கடி சந்திச்சு பேசினோம். அண்ணனுக்கு தெரியாம அவனுடன் மதுரை வர போய் சினிமா பார்த்துட்டு வந்தேன். காதலிக்கிறேன், கல்யாணம் செய்துக்கிறேன், ஆனா பட்டணத்துக்கு என்னோட புறப்பட்டு வந்தாதான் முடியும் என்று சொன்னான். கிராமத்துல வளர்ந்த பெண், படித்திருந்தும் சூதுவாது தெரியாதவள். காதல் கண்ணை மறைத்தது, புத்தியே குழப்பியது. அவனுடன் பட்டணத்துக்கு புறப்பட்டு வந்துட்டேன். அவன் காதல்னு ஏமாத்தி கைவிட்டுட்டான். அது மட்டும் செய்திருந்தால் கூட மன்னிச்சிடுவேன் அந்த பாதகனை. அண்ணன் செய்து வைத்திருந்த நகைகளுடன் வீட்டில் இருந்த பணத்துடன் அவனை நம்பி பட்டணத்திற்கு புறப்பட்டு விட்டேன். சென்னை வந்ததும் என்னை ஒரு ஹோட்டலில் தங்க வைத்து விட்டு இதோ வரேன்னு புறப்பட்டு போனவன் தான். வேற வழி இல்லாம நீ. சிவசாமி முடிக்கும் முன் குறுக்கிட்டாள். அந்த நிலையில் கூட நான் திரும்பி ஊருக்கு வந்திருப்பேன். அண்ணன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டு மேலே படிச்சு ஏதாவது உருப்படியான காரியத்தை செய்திருப்பேன். ஆனா அந்த பாவி என்னை ஒரு விபச்சார விடுதிக்கு விட்டு போயிருந்தான். திகைப்புடன் நிமிர்ந்து பார்த்தார் சிவசாமி. ரேவதியின் இளமையும் அழகும் இப்படியா பலியாகின? மனம் கரைந்து போனார். ஹோட்டல் அறை கதவை தட்டிய 3 குண்டர்களை கண்டு நான் நடுங்கி போனேன். பேசாம சத்தம் போடாம புறப்படு என்றான் ஒருவன். வாயை திறந்தியோ ஒரே குத்து என்று பிச்சுவாவை காட்டினான் இன்னொருவன். இந்த பாலை சாப்பிட்டுட்டு புறப்படு, நேரமில்ல என்றான் 3ஆம் அவன். உயிர் மேல் உள்ள ஆசை மானத்தின் மேல அப்போது எனக்கு இருக்கல. ஒரு சமயம் கிராமத்துல ஒரு தோட்டத்துல அந்த 3 குண்டர்கள் என்னை பயமுறுத்தி இருந்தா தப்பி ஓட முயன்று என் மானத்தை காப்பாற்றிக் கொள்ள கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ணி கொண்டிருப்பேன். ஆனால் ஒரு அறைக்குள்ள கைதியாக அடைப்பட்டிருந்த என்னால எதுவுமே செய்ய முடியல. என்று அதட்டியபடி நீட்டிய பால் டம்ளரை வாங்கி ஒரே மூச்சில குடிச்சேன். கொஞ்ச நேரத்துல என்னையும் மீறிய ஒரு பயங்கரமான தூக்கம். விழித்து கொண்டு பார்த்தபோது நான் ஓடும் ரயில்ல இருப்பதை உணர்ந்தேன். என் இரு பக்கமும் அந்த 2 குண்டர்களும் எதிர்பக்கம் என்னை வெறுத்து பார்த்தபடி 3ஆவது ஆளும் உட்கார்ந்திருந்தான். வாயை திறக்கவும் அஞ்சி கண்களை மூடிக்கொண்டேன். நீ மேலே சொல்ல வேணாமா, எனக்கு எல்லாம் புரிஞ்சிடுச்சு. உன்னை அந்த பாவிகள் பம்பாயில் இருக்கும் சிகப்பு விளக்கு பகுதியில கொண்டு போய் சேர்த்துட்டாங்க இல்ல? தலையை அசைத்த ரேவதியின் கண்களில் நீர் புரண்டது. பல ஆண்டுகளுக்கு முன் நடந்த சம்பவம். ஆனாலும் அந்த பாதிப்பின் ரணம் இன்னும் ஆறவில்லை. அண்ணா தேடி வந்து மீட்பார் என்று ஆரம்பத்தில் நம்பினேன். ஆனால் அந்த பயங்கர சூழலில் என்னை பாவம் அப்பாவி அண்ணன் எங்கே கண்டுபிடிக்க முடியும்? சகதியில் விழுந்து உழண்டு கொண்டிருந்த சமயம். சில வருஷங்களுக்கு பின் எங்கள் சிலருக்கு தலைவியாக இருந்த பெண்மணி எங்கள் சிலருடன் டெல்லி பக்கம் வந்துவிட திட்டமிட்டால். அவளது திட்டத்தில் பொறுக்கி எடுக்கப்பட்ட பெண்களில் நானும் ஒருத்தி. அடிமட்ட நிலையிலிருந்து இப்போது நாங்கள் ஒரு உயர் பதவியை அடைந்தோம். பொறுக்கி எடுத்த வாடிக்கையாளருடன் சந்திப்பை பிரபலமான இடங்களில் நாசூக்காக வைத்துக்கொள்ள பயிற்சி கொடுக்கப்பட்டோம். சில சமயம் வாடிக்கையாளருடன் விமானத்திலே பல நகரங்களுக்கு பறந்தோம். அவர்களுக்கு பணிவிடை செய்து கொண்டு பயணத்தின் போது அவர்களது சௌகரியங்களையும் கவனித்து தற்காலிக துணைவியாக இருந்து நல்ல ஊதியத்தை சம்பாதிக்கும் வாய்ப்பினை பெற்றோம். சில ஆண்டுகளுக்கு பின் வயதாகிவிட்ட காரணத்தாலும் அழகு குலைந்து போனதாலும் எங்களது அமைப்பு உடைந்து சிதறிப்போக அதை நடத்திய தலைவி ஓய்வு பெற்றுக்கொண்டு எங்களை தன்னிச்சையாக வாழும் சுதந்திரத்தை தந்துவிட்டால். டெல்லியில் அப்படி தன்னந்தனியே ஒரு பிளாட்டில் நான் வாழ்ந்து கொண்டிருந்த சமயம் அண்ணாவை எதிர்பாராத விதமாக சாந்தினி சவுக்கில் சந்திக்க நேர்ந்தது. அடையாளம் தெரியாது திடுக்கிட்டு நின்று போனார் ஒரு கணம். பின்னர் தாங்க முடியாத துக்கத்தில் துண்டை வாயில் அடைத்து கொண்டு அவர் விம்மி அழுததை நான் இறக்கும் வரை மறக்க முடியாது. அண்ணா மன்னிச்சிடுங்கோ,
உங்களோட வந்து மறுபடியும் வாழ விருப்பமா இருக்குன்னு நான் விக்கி அழுத போது அண்ணா தலையை அசைச்சார். உன்னை பிரிஞ்சு துக்கம் தாங்காம உன் அண்ணி அப்பவே போயிட்டா. ஊராரின் பழிச்சொல்ல நான் சுமந்துக்கிட்டு நான் நடப்பெனமா இருக்கிறேன். இங்க நீ எங்க? நீ வெளியே வந்ததும் திரும்பி வராத தூரம் போயிட்டியேம்மா, படப்படவென்று சொன்னவர் கூட்டத்தில் மறைந்து மாயமாய் போய்விட்டார். அங்கிருந்து சென்னைக்கு வந்த பிறகுதான் எனக்கு தெரிய வந்தது, அண்ணா என்னை பார்த்தது கடைசி சந்திப்பு. அண்ணியை பறிகொடுத்தேன், அண்ணனை இழந்தேன். என் இளமை, அழகு, மானம் எல்லாவற்றையும் இழந்துவிட்டு கொஞ்சம் பணத்துடன் இங்கே வந்து இந்த வீட்டை வாங்கி சீராக்கி வாழ்கிறேன். சொல்லுங்க ஐயா, இது ஒரு வாழ்வா? இப்படிப்பட்ட கேடு கெட்டவள் வீட்டில் தொடர்ந்து நீங்க தங்கியிருக்க விரும்புறீங்களா? திடீரென்று ரேவதி விம்மி விம்மி அழுதாள். ஒரு வழியாக அழுது அவள் ஓயும் வரை பொறுமையுடன் காத்திருந்தார் சிவசாமி. நான் இங்கேயே நிரந்தரமா இருப்பதா தீர்மானிச்சிட்டேன். வெறும் பாரமா உங்களுக்கு இல்லாம உங்க அண்ணன் ஸ்தானத்துல இருந்து கொண்டு உங்களால என்ன செய்ய முடியுமோ அந்த நல்ல காரியங்களுக்கு உதவி செய்ய உறுதி கொண்டிருக்கேன். உண்மையாகவா என் மேல உங்களுக்கு பரிதாபம் ஏற்பட்டதால இந்த தீர்மானமா? இல்ல, சமூகத்து மேல ஏற்படும் ஆத்திரத்துல. வரதட்சணையிலிருந்து பெண்மையை அவமானப்படுத்தும் எந்த ஒரு கொடுமையும் நான் வெறுக்கிறேன். சமுதாயத்தில் பெண்மைக்கு ஏற்படுற அவலங்கள்ல ஒரு துளியை என்னால அழிக்க முடிந்தா அதுவே நான் பிறந்த பையன்னு நினைக்கிறேன். ரேவதி, இன்னையிலேருந்து நான் உன் அண்ணன், நீ என் தங்கச்சி. அந்த எண்ணம் தீவிரமா மனசில் ஏற்பட்டதால நீ என்று ஒருமையில் அழைக்கிறேன், சரிதானே? இதை விட வேற பாக்கியம்? எழுந்து வந்து அவர் பாதத்தை தொட குனிந்தவளை நிறுத்தினார். என்னை நீ அண்ணனாக ஏத்துக்கிட்ட, உன்னை நான் தங்கையாக நினைக்கிறேன். இனி நாம் இருவரும் சமம். இந்த வெற்று மரியாதையெல்லாம் தேவையில்லை. நம்பிக்கையும் அன்பும் தான் நமது வருங்காலத்துக்கு தேவை. இன்னும் ஒன்று, இனியோடு நீ நடந்ததை மறந்துடணும். மேலே என்ன செய்யணுன்றதை பற்றி சிந்திக்கணும், சரியா? மகிழ்ச்சியுடன் தலையை அசைத்தாள். இன்னும் ஒரு வார காலம் ஓடிச் சென்றது. கிரிதரனோ அவன் மனைவியோ அவரை பற்றி கவலைப்பட்டதாகவே தெரியவில்லை. தினமும் ஆவலுடன் தொலைக்காட்சி செய்தியினை தொடர்ந்து கவனித்தார். பத்திரிகைகளின் பக்கங்களை பரபரப்புடன் புரட்டினார். அவருக்கே அடக்க மாட்டாத ஒரு ஆவல் மண்டையை குடைந்தது. பெற்றவன் திடீரென்று காணவில்லை என்றால் கிரிதரன் சும்மாவா இருக்கிறான்? பாமா அந்த மாதம் அவர் தர வேண்டிய பணத்திற்காகவாவது அவர் போன இடத்தை அறிய துடிக்க மாட்டாளா? மேலும் இந்த உணர்வின் அழுத்தத்தை தாங்கிக் கொண்டு அந்த வீட்டுக்குள்ளேயே அடங்கி கிடக்க அவருக்கு தாளவில்லை. அந்த ஞாயிற்றுக்கிழமை அவர் வீட்டை விட்டு வெளியே வந்தார். கொஞ்ச தூரத்தில் இருந்த மளிகை கடையில் தொலைபேசி இருந்தது. ₹1 கொடுத்துவிட்டு மகனை தொலைபேசியில் அழைத்தார். அப்பாவா? நிஜமாகவா? என்னப்பா, எங்கிருந்து பேசுறீங்க? என்னாச்சு? இறைந்து கத்தினான். வியப்ப மேலோங்கிய குரலில் மகன். நான் சுகமா இருக்கேன், முகவரி தரேன், வந்து பார்க்க ஆசையா இருந்தா ஒரு நட பாமாவோட வந்து போ. முகவரியை சொல்லிவிட்டு தொலைபேசியை வைத்தார். உணர்ச்சி வசத்தில் அவர் மார்பு வேகமாக துடித்தது. அவர் எதிர்பார்த்தபடியே தான் நடந்தது. கிரிதரன் உடனடியாக காரில் மனைவியுடன் ஓடோடியும் வந்துவிடவில்லை. 2 நாட்களுக்கு பின் ஒரு நாள் மாலை அந்த வீட்டு வாயிலில் கார் வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கிய பெண்ணையும் இளைஞனையும் பார்த்த ரேவதி புரிந்து கொண்டு விட்டாள். வாங்க உள்ள என்று உபசரித்துவிட்டு, உங்க மகனும் மருமகளும் வராங்க, பராக்கு கொடுத்தாள் ரேவதி. முகத்தை கடுமையாக்கி கொண்டு கிரிதரன் அவள் காட்டிய நாற்காலியில் உட்கார்ந்தான். பாமா சுற்றும் முற்றும் அருவருப்போடு பார்த்துவிட்டு ஒரு முக்காலி மீது பட்டும் படாததுமாக அமர்ந்தாள். நீங்கள்லாம் பேசிட்டு இருங்கோ, எனக்கு கடைத்தெருவில் கொஞ்சம் வேலை இருக்கு என்று கூறிவிட்டு ரேவதி வெளியே நடந்து விட்டாள். என்னப்பா, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? என்ன கேள்விப்பட்ட? அதை சொல்லு முதல்ல. யாரோ ஒரு மாஜி சிவப்பு விளக்குக்காரி இந்த வீட்டில் வசிக்கிறதாகவும் நீங்க அவளோட தங்கி இருக்கிறதாகவும் கேள்விப்பட்டேன். இப்போ வெளியில போனாலே அவளை தானே என் நண்பன் சொன்னா? உன் நண்பனுக்கு இந்த மாதிரி துப்பு துளக்கிறத விட வேற வேலை இல்லையா? அவ சிவப்பு விளக்கு பகுதியை சேர்ந்தவ தானே? ஒரு காலத்துல அந்த பகுதியில இருந்தா, அதனால என்ன? உங்களுக்கு வெட்கமா இல்லையா? கௌரவமான நம் வீட்டை விட்டுட்டு இப்படி வந்து இவளுடைய வயசு காலத்துல கும்மால் அடிக்கிறீங்களே, உனக்கு வெக்கம் இல்லையா? யோசிச்சு பார். பெத்து வளர்த்த அப்பனை நேத்திக்கு வந்த பொண்டாட்டிக்கு பறிஞ்சு கொண்டு முதியோர் இல்லத்துக்கு அனுப்பி வச்சியே, அது வெக்கமா இல்லை? திடீர்னு அப்பனை காணுமே, அடிபட்டு செத்து போயிட்டானா, மயக்கமா விழுந்து ஆஸ்பத்திரியில் கிடக்கானான்னு கவலைப்பட்டியா? நான் காணாம போனதை பத்திரிகையில ஒரு கோடி காட்டினியா? அப்படியெல்லாம் செய்தா எங்க கௌரவம் என்ன ஆகுறது? கிரிதரனின் அப்பா வீட்டை விட்டு எங்கேயோ அலைஞ்சு கொண்டு இருக்காருன்னு எங்களுக்கு தெரிஞ்சவங்க பேச மாட்டாங்களா? இப்ப கூட தான் பேச போறாங்க. கிழவன் வயசு காலத்துல ஒரு பெண்ணோட தனி குடுத்தனம் பண்றான்னு பேசுவாங்க இல்லையா? அப்படி ஊர் முழுவதும் சங்கதி பரவறதுக்குள்ள உங்களை கூட்டிட்டு போக வந்திருக்கோம். நான் என்ன பச்சை குழந்தையா, நீங்க அதட்டி உருட்டி மிரட்டி கூட்டிட்டு போறதுக்கு? என்னப்பா சொல்றீங்க? கிரிதரன் கோபத்துடன் கத்தினான்.
நான் உங்களோட வரப்போறதில்ல. இங்கேயே என் காலத்தை கழிக்கிறதா திட்டம். செத்து போனதாக கேள்விப்பட்டு கடமைக்காக வந்து காரியம் செய்யணும்னு பிரியப்பட்டா வாங்க. இல்லாட்டி அக்கறை இல்லை. செத்த பிறகு என் தலை கிழக்க இருக்கா இல்லை மேற்கே இருக்கான்னு நான் பார்த்துக்கிட்டா இருக்க போறேன். இதுவரை நீங்க செய்த கலாட்டாவுக்கு இது சிகரம் வச்சது போல இருக்கு. அதுங்களையாவது ஓரளவு ஒத்துக்கலாம். இப்போ நீங்க செய்யற இந்த கூத்தும் இல்லை நாடகமும் இல்லை. தனியாக விடப்பட்டிருக்கிறாள் ரேவதி. சமூகம் அவளை பலவிதமாய் பார்க்கிறது. நான் கூட இருந்து ஆறுதல் சொல்லி அவ வாழ்க்கையை வளம் பெற செய்ய போறேன். அப்படின்னா அவளை கட்டிக்க போறீங்களா? ஒரு சிவப்பு விளக்க பச்சையாக்க பார்க்குறீங்களா? அப்பா, குரோதமாக சிரித்தான் கிரிதரன். இந்த வயதில் உங்களுக்கு கல்யாண ஆசை வரும்னு நான் எதிர்பார்க்கல. இதை உங்க மகன்கிட்ட சொல்லி தொலைக்கிறது தானே. நமக்கு வேண்டிய இடத்துல உங்களுக்கு ஈடா ஒரு பெண்ணை பார்த்து முடிச்சு வச்சிருப்போமே. நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டேன்னு யார் சொன்னது? இப்படி இங்கே ஒரு கேடு கெட்டவளோட வந்து குடியிருக்கிறதுக்கு என்ன அர்த்தம்? இப்படி இருக்கிறத விட கௌரவம் போகாமல் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு தலை நிமிர்ந்து நிற்கலாமே. இப்போ கூட நான் தலை நிமிர்ந்து தான் நிற்கிறேன். ஒரு பெண்ணும் ஆணும் சேர்ந்து இருந்தா அந்த உறவு பால் உணர்வின் அடிப்படையில் அமைக்கப்பட்டதாக தான் இருக்கணுமா? அப்பா, நீங்கள் பெரிய பேச்செல்லாம் பேசி சுற்றி வளைக்க வேண்டாம். நாங்கள் ஒன்றும் காதில் பூ வச்சு கொண்டிருக்கல. இந்த ரேவதி பெரிய ரெட்லைட்காரி. இவளோட நீங்கள் இங்கே சொக்கட்டம் ஆடிக்கொண்டிருக்கீங்கன்னா யார் நம்புவா? ரேவதி என் தங்க, நான் அவளது அண்ணன். அப்படி ஒரு நினைவில் வாழ தீர்மானிச்சிட்டோம். நீங்கள் நம்பினா நம்புங்க, நம்பாவிட்டால் அக்கறை இல்லை. சமூகத்தால் வஞ்சிக்கப்பட்டவளை வாய் நிறைய தூஷிக்கத்தான் நமக்கு தெரியும். மறுவாழ்வு தந்து அவங்கள வாழ வைக்க தெரியாது. பெரிய சமூக சீர்திருத்தவாதின்னு உங்கள் நினைப்பு. நீங்கள் இதுவரை செய்த கலாட்டா போதாதுன்னு இப்போ வந்து என் மானத்தை கொட்டிக்கிறீங்க. இந்த போலித்தனமான கௌரவம் ஏன் கொண்டாடுற? எவனாவது கேட்டா, ஆமா என் அப்பா ரேவதி என்கிற பெண்ணோட வாழறார், அவரை இஷ்டம்னு சொல்லிட்டு போயேன். உன் தலையா போயிடும். இது உலகத்துல நடக்காத அதிசயமா என்ன? ஒரு சிவப்பு விளக்க பச்சையாக்க பாடுபடுறீங்களாக்கும். அப்படித்தான் வச்சுக்கோயேன். தீர்மானமா நீங்க வீட்டுக்கு திரும்ப போறதில்ல. இல்ல, ஒரே தீர்மானம், இங்கதான் இருக்க போறேன். சரி, கிளம்பு மாமா. கடைசி காலத்துல கிழவருக்கு புத்தி கெட்டு போச்சு. சீற்றத்துடன் வெளியேறினான் கிரிதரன் மனைவியுடன். சிறிது நேரத்திற்கு பின் ரேவதி உள்ளே வந்தபோது சிவசாமி கூடத்தை இழந்து கொண்டிருந்தார். அவங்க எல்லாம் போயிட்டாங்களா? ஆமா, அண்ணா சாலையின் திருப்பத்திலே சிவப்பு விளக்கு பச்சையானதும் திரும்பிடணும்னு வேகமா போயிட்டாங்க. ஆனால் வாழ்க்கையில் சிவப்பு விளக்கு பச்சையாவதை இவங்கெல்லாம் விரும்பவே மாட்டாங்க. போகட்டும், சூடா ஒரு டம்ளர் காஃபி கலக்கி தரியா தங்கச்சி? ஒரு நொடியில் தரேன் அண்ணா. ரேவதி உள்ளே ஓடினாள். சிவசாமி மனநிறைவுடன் கூடத்தை மறுபடியும் அளக்கத் தொடங்கினார்.